தரிசு நிலம். ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனத்திலும் எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்திலும் வரக்கூடிய ஒரு வார்த்தை. பண்படுத்தப்பட வேண்டிய ஆனால் பண்படுத்தப்படாத, உழுகப்படாத, விதைக்கப்படாத களைகள் நிறைந்துள்ள ஒரு நிலம்தான் இந்த தரிசு நிலம். இந்த வசனங்களில் கர்த்தரானவர் இந்த நிலத்தை இறுகிப்போன ஆத்மாவை கொண்ட, இறுகிப்போன இருதயத்தை கொண்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். அந்த மனுஷனுடைய இருதயம் பண்படுத்தப்படாத ஒரு இருதயம், உழுகப்படாத ஒரு இருதயம், தேவனுடைய வார்த்தைக்கு இடமில்லாத ஒரு இருதயம். கடந்த காலங்களில் தவறான தேர்வுகளின் நிமித்தமாகவும் மோசமான அனுபவங்களின் நிமித்தமாகவும் இந்த இருதயம் இறுகி போயுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை கனத்துக்குரியது என்று கருதி கர்த்தருடைய வார்த்தை போதிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டி முடிவு செய்வதன் நிமித்தமாகவும், அந்த வார்த்தையோடு விசுவாசத்தை கலப்பதன் நிமித்தமாகவும் இந்த இருதயமானது பண்படுத்தப்பட முடியும். இவ்வுலகத்தை படைத்த